ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆவணி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 17/8/2026 திங்கட்கிழமை. திருக்கணிதப்படி வந்து காலை 7:57க்கும் வாக்கியப்படி வந்து மாலை 6:24க்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசியில சூரியன் ஆட்சி பலம் பெறாரு. சூரியன் வந்து உங்க ராசிக்கு அதிபதி. அதனால வந்து உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல வளர்ச்சி. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகணும், நல்ல வளர்ச்சி கிடைக்கணும். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது கட்டாயம் ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவணி மாதம் வருது இல்லையா? இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் காலையில ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 டூ 7 சூரியன பார்த்து நமஸ்காரம் பண்ணணும். உங்களுக்கு சூரியன் இந்த மாசம் முழுவதுமே நீங்க பண்ணுனா ரொம்ப நல்லது. அதாவது ஆவணி ரவின்னு சொல்லுவாங்க. ரவி மீன்ஸ் சூரியன் அர்த்தம். அப்போ சூரியன பார்த்து வணங்குறது உங்களுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு உதவும். நல்ல காசு பணம் வரும். பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லா பக்கமும் பேரும் புகழும் கிடைக்கிறது மட்டும் இல்லாம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கும் இது உதவியா இருக்கும். அதனால நீங்க செய்ய வேண்டியது காலையில 6 டூ 7. மத்த ராசிக்கெல்லாம் இல்லாத ஒரு விஷயம் உங்க ராசிக்கு இருக்குன்னா, அது என்னன்னா, உங்க ராசி அதிபதிய நீங்க டைரக்ட்டா பார்க்க முடியும். சூரியன பார்த்து வணங்க முடியும். மத்த ராசிக்கெல்லாம் இப்ப வந்து ரிஷப ராசி, துலா ராசின்னு சுக்கிரனு. சுக்கிரன் வந்து எப்பயாவது கண்ணால வெறும் கண்ணால பார்க்கவே முடியாது. ஆனா உங்க ராசிக்கு பார்க்கலாம்ல. அது மாரி பார்த்து வணங்குங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில 6 டூ 7 தான். சரிங்களா? நீங்க பாட்டுக்கு உச்சி சூரியன பார்த்துலாம் வணங்கக்கூடாது. அது தோஷத்த குடுத்துரும். காலையில இளம் வெயில்னு சொல்றாங்கல்ல, சூரிய உதயம் சன்ரைஸ பாருங்க. வாழ்க்கைக்கு வளர்ச்சி. எந்த காரணத்த கொண்டும் நீங்க அஸ்தமனமான சூரியன பார்க்கக்கூடாது, ரசிக்கக்கூடாது. பொதுவா இயல்பா சூரிய உதயத்த விட, சூரியன் அஸ்தமனமாகறத பார்க்கறது அழகாக இருக்கும். ஆனா, அழகு என்னைக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாரி, உங்களுக்கு வாழ்க்கை வளர்ச்சினா சூரிய உதயத்த தான் பார்க்கணும். சூரிய அஸ்தமனம், அழகை ரசிக்கும்போது உங்களோட லைஃப்பும் கீழ கீழ வரும். அதனால யோசிச்சு செயல்பட்டுக்கங்க. இந்த 4 ஞாயித்துக்கிழமை வந்து வழிபாடு பண்றது இன்னும் ரொம்ப சிறப்பு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க. ஏன்னா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பலன்கள். இதுக்கு என்ன உங்க வீட்ல குளிச்சுட்டு டெய்லி வந்து சாமி கும்பிட போறீங்க. இதுல என்ன உங்களுக்கு இருக்கு? ஆனா நல்ல சக்சஸ் ஆகும். உங்களோட லைஃப் நல்ல சக்சஸ் ஆகும். அதாவது 12ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு உச்சபலம் பெறாரு. 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு செவ்வாய் நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடியவர். என்னன்னா 4 குடையவரும், 9 குடையவரும் செவ்வாய். அவரு வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காரு. அது கூட வந்து சுக்கிரன் 3 குடையவர். சரிங்களா? சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறது நல்லது. காசு பணம் வருது. காசு பணம் நல்லா வரப்போது. இவ்ளோ நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடிட்டு வரப்போது. அதுதான் நல்ல அதிர்ஷ்டம். அஷ்டமத்து சனி இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. சனி வக்ரம் பெற்றிருக்காரு. அதனால இன்னும் ரொம்ப நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு. அஷ்டமத்து சனி வந்து வேலை செய்யாம இருக்கும். இந்த வக்ர காலகட்டங்கள்ல. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. மன உளைச்சல்கள்ல இருந்து இந்த மாசம் கொஞ்சோண்டு ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன், கேது இணைவுங்கிறது நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமாக கையாளணும். பொதுவாவே சூரியன், கேது இணைவு வந்து இந்த மாசத்துல இருக்கிறது நிர்வாக சம்பந்தப்பட்ட குளறுபடிகள், கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக செயல்படலைன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க. நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்சஸ குடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கு. 3ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப நல்ல இடம். அந்த இடத்துல வந்து ஆட்சி பெறாரே, அது ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்போ தொழில் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ குடுக்க போகுது. ஏன்னா 10 குடையவர் யாரு? தொழில குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா, உங்களுக்கு சுக்கிரனு. சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்கனால, இந்த மாசம் தொழில் ரீதியா உங்களுக்கு நெறைய நன்மைகள் இருக்கு. நல்ல வளர்ச்சி இருக்கு. நல்ல காசு பணத்த பார்க்க முடியும். உங்களுக்கு ஆவணி மாசத்த பொறுத்தவரைக்கும் நல்ல கிரக பலன் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். காரிய தடைகள் நீங்கும். வெற்றி மேல வெற்றி வந்து உங்களோட கையிலேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு இருக்கு.
கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்த குரு பலம் பாக்குது. அப்போ ஏதாவது ஒரு ரூபத்துல வருமானம் வரும். அந்த வருமானத்த வச்சு கடன நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பையும் குடுத்துரும் கிரகங்கள். எப்போதும் நான் சொல்றது தான். உங்களுடைய உழைப்பு, அது கூட வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம். இது 2மே இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு லைஃப்ல பிரச்சனைகளும் இல்ல. அடுத்தடுத்த லெவல்ல சக்சஸ் தான். டெவலப்மெண்ட் மட்டும் தான். சரிங்க, இந்த மாசத்துல நான் தொழில் தொடங்கலாமான்னா, ஆவணி மாதம்னே உங்களுடைய ராசி மாதம் தான். ஸோ இந்த மாசம் நீங்க தாராளமா தொடங்கலாம். ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்த பார்த்துக்கிட்டு நீங்க பண்ணிக்கங்க. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் காரகன் எப்படி இருக்காரு? 10ஆம் அதிபதியுடைய நிலை, இது எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் கிட்ட நான் தொழில் சொந்தமா செய்யலாமாங்கிற ஒரு வார்த்தைய கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா வளமாக இருக்கு. தொழில் மூலியமா நல்ல வருமானம் வர்றது, லாபம் கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் தான் 11ஆம் இடம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்று திரிகோணமாகவும் ஆகுறாரு. மூல திரிகோணமாகவும் ஆகுறாரு. அது கூட வந்து செவ்வாய் வந்து பாக்குது 11ஆம் இடத்துல இருந்து. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. விபரீத ராஜயோகம், புதையல், லாட்டரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறது. பினாமி சொத்து ஒரு 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 பிசினஸ் மேன அரசியல்வாதியோ திடீர்னு உங்க பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. பணத்த, சொத்த எழுதி வச்சிருப்பாரு. அவருக்கு ஏதாவது ஆயி அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குழந்தை இல்லாம அதாவது பினாமி சொத்துங்கிறத விட, உயில் சொத்துக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே பிசினஸ்ல நல்ல காசு பணம் வரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் இருக்கு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், இடமாற்றங்கள் இருக்கு. நெறைய பேருக்கு மாற்றங்கள் இருக்கு. அதே மாரி நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போறதுக்கு இது கரெக்ட்டான டைமு, பிளேஸு எல்லாமே உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டா அமைஞ்சிரும். அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது. நீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளா இருந்தா படிப்புல நல்லா கவனம் செலுத்தணும். இந்த இது வந்து இந்த கேது வந்து உங்களை வந்து படிக்க விடாம ஏதாவது ஒரு விஷயத்த குடுக்கும். அது போக அஷ்டமத்து சனியும் வக்ரமாகறனால இது வந்து அப்படியே டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாரி செல்ஃபோன்ல தான் இப்ப எல்லாருமே வந்து படிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்ஸே வந்து செல்ஃபோன்ல தான் அனுப்புறாங்க. சிலபஸும் செல்ஃபோன்ல தான் வருது. அத பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரீல்ஸ தள்ளிட்டு உட்காந்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் சிம்ம ராசிக்காரங்க. அது உங்களுடைய இது இல்ல. செல்ஃபோன பார்த்தா அப்படியே அதிலேயே மூழ்குறது இப்ப எல்லாத்துக்கும் இயல்பா போச்சு. அதெல்லாம் குழந்தைகள பெற்றோர்கள் கட்டாயம் வழிநடத்தணும். பேரண்ட்ஸ் வந்து எ எது உயர்கல்வி படிக்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டையும் சரி, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டையும் சரி, செல்ஃபோன குடுத்து வீணாக்காதீங்க. அவங்கள கண்காணிச்சு பண்ணுங்க. எப்படி கண்கொத்தி பாம்பு மாரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா, உங்களுடைய ராசி சிம்ம ராசியில தான் கேது இருக்கு. இந்த கேது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து இந்த இன ப நல்ல விஷயங்கள்ல இருந்து தூரமா கூட்டிட்டு போறது தான் அதோடைய வேலை. இந்த ராகு கேதுவுடைய வேலையே எது நல்லதோ அத செய்யவே விடாது. அதனால சொல்றேன். சரிங்களா? படிச்சா தான் வாழ்க்கைங்கிறத உணர்ந்து படிங்க. நெறைய இது வரும் உங்களுக்கு. கடினமான சூழ்நிலை வரும். அதிலிருந்து நீங்க முன்னேறி போணும். நல்ல மதிப்பெண்கள எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சரி, டீச்சர்ஸ் கிட்டயும் சரி, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதேமாரி உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு நீங்க நெனச்ச இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைக்காது. அதுக்காக கஷ்டப்படுற மாரிலாம் இருக்கும். ஆனாலும் ஃபைனலா நீங்க உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாரி ஒரு விஷயம் கிடைச்சிரும். அதனால கவலைப்பட தேவை கிடையாது. பெண்களுக்கு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப நாளாவே மன கஷ்டத்துல தான் இருந்திருப்பீங்க. இந்த மாசம் கொஞ்சம் ஆறுதல் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் கைகூடும். காரியங்கள் சக்சஸ் ஆகும். காரிய தடைகள்லாம் நீங்கி, காரிய ஜெயம், காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரனா இருந்தாலும் சரி, இளைய சகோதரன், சகோதரி வழி, மூத்த சகோதரன், சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். அது மூலியமா மன பிரச்சனைகள்லாம் நீங்கி, உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமான, மன திருப்தியான ஒரு லைஃப வாழ முடியும். கணவர்கிட்ட சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள்லாம் இது வரும். ஆனாலும் குருவுடைய இது வந்து 6ஆம் இடத்துக்கு இருக்கனால, கடைசில சுமூகமா ஒரு பேச்சுவார்த்தை இது பண்ணி, சண்டை சச்சரவுகள்லாம் சால்வ் ஆயிரும். சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். பொதுவாவே பொறுமையா போறது தான் நல்லது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. வாகன பிராப்தம் இருக்கு. நிறைய பேத்துக்கு இட பிராப்தம் இருக்கு. இந்த உங்களுக்குண்டு உண்டான தாய் வழி சொத்தோ, தந்தை வழி சொத்தோ, உங்களுக்குன்னு உண்டான பாகப் பிரிவினை, ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும்.
கணவன் வழி ஆதாயங்கள் உண்டு. ஆனா 6 குடையவரே 7 குடையவரா இருக்கனால, எப்பவுமே சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கணவன் வழி சண்டை சச்சரவுகள், அவங்க வீட்டு வழி சண்டை சச்சரவுகள், ஒரு இணக்கமா போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா இதெல்லாமே மீறி நீங்க வரணும். அவ்வளதான். பொதுவாவே இந்த காலகட்டங்கள்ல நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. இந்த ஆவணி மாதத்துல வந்து நம்ம ஊர்ல வந்து கிரகணம் தெரியலைன்னா கூட, கிரகண காலகட்டங்கள்ல லேசான சஞ்சலங்கள், மன சஞ்சலங்கள் வரும். விரக்திகள் ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படும். இதெல்லாம் தாண்டுறதுக்கு என்ன செய்யணும்னா, கணபதிய வழிபாடு பண்ணிக்கங்க. கணபதி பிரார்த்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பதான் மன அமைதி கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில 2 தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு. பொதுவாவே இந்த மாதம் வந்து நல்ல மாதம் தான். நல்ல வருமானத்த குறிக்கக்கூடியது. குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. பொதுவா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலயும் சரிங்க, வெளியில வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல, இந்த சூழ்நிலைலாம் அளவுக்கு மீறி உங்களோட பொறுமைகள சோதிப்பாங்க. ஆனா, காலங்களும், நேரங்களும், சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இல்லாதம்போது, நம்ம அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இத உணர்ந்து செயல்படணும். நீங்க நல்லவங்க, திறமைசாலி. எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க வந்து நல்லவங்க, டைம் பங்க்சுவாலிட்டியா இருப்பீங்க, திறமைசாலிகளா இருப்பீங்க, நிர்வாகம் சூப்பரா பண்ணீங்க, டைம கீப் அப் பண்ணுவீங்க. எல்லாமே இருந்தும், காலமும், சூழ்நிலையும், சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமாக இல்லாதம்போது, நம்மளைய கோவப்படுத்தும்போது, நம்ம பொங்கி எழத்தான் செய்வோம். ஆனாலும் இதெல்லாமே மீறி பொறுமைய யாரு ஒருத்தர் ஹேண்டில் பண்றாங்களோ, கையாளுறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் வெற்றி அப்படிங்கிறது கையில நிரந்தரமா இருக்கும். கிரகங்களுடைய வேலையே என்னன்னா சோதிக்கிறது தான். எப்படியாவது இவன இழுத்து சிக்க வைக்கணுங்கிறது தான் கிரகம் துடிச்சிட்டு இருக்கும். ஆனா தெய்வபலம் இருந்துச்சு அப்படின்னா, அதே இடத்துல நின்றுவீங்க. பொறுமையா எதுக்கு இத பண்றாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிரும். அதனால நான் வரமாட்டேன். சண்டைக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு இது பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த காலம், கிரகங்கள்லாம் மாறிருச்சு, பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருப்பீங்க. அப்ப அவங்கள ஒரு பார்வை பார்த்தாலே அவங்க செத்துருவாங்க. ஸோ, அதுவரைக்கும் உங்க டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நிதானமா இருங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. எல்லாத்துக்கும் இதே கருத்து தான். ஸோ, சூழ்நிலைகள் சரியில்லைங்கும்போது நம்ம பொறுமையா போக வேண்டியது தான். தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இது வந்து இயல்பான, இயற்கையான விஷயம்னு சொல்லி மனச பக்குவப்படுத்தி ஏத்துக்க வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பொதுவா உங்க கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், வழக்குகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துரும். ஏன்னா குருவோடைய பார்வை 6ஆம் இடத்துல இருக்கு. எதிரிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு ஆட்டம் காட்டுனாங்களோ, அது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல அடங்கி போறதுக்கு உண்டான அமைப்ப மாத்தி குடுத்துரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி வருது. அதுக்கு உண்டான பரிகாரங்கள பண்ணும்போது கடன் எல்லாமே காணா போயிரும். உங்களோட பிசினஸ டெவலப் பண்ணீங்கனாலே, கடன் ரீதியா நீங்க கவலைப்பட தேவையில்ல. வருமானம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. நீங்க யாருக்கும் போயி பண உதவியோ அல்லது வேற ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இந்த மாரி பண்ணிறாதீங்க. பணம் குடுத்தாலும் தொலைஞ்சிரும், ஜாமீன் போட்டாலும் வராது. இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தா தான் உங்களுடைய சேவிங்ஸ பாதுகாக்க முடியும். இட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், கடைசியில அது உங்களுக்கு ஃபேவரா மாறிரும். செவ்வாயோடைய பலம் இருக்கனால, தலைக்கு வர்றது தலப்பாயோட போயிரும். அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. செவ்வாய் 11ல இருந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க எதிர்பாராத நேரத்துல அது வந்துரும். முருகன் வழிபாடு பண்ணுங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. இது எல்லாமே வந்து என்னன்னா, உங்களுக்கு தலைக்கு வர்றது தலப்பாயோட இந்த அஷ்டமத்து சனி பாதிப்பு, இந்த ராகு கேதுவோடைய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு இருக்காது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நல்ல காலகட்டம் தான். இந்த குறிப்பா ஆவணி மாதத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கு. கலைத்துறையில சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவல்ல நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நெகட்டிவோ, பாசிட்டிவோ நீங்க மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மாரி நீங்க மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு கூட பெரிய வாய்ப்பா மாறிரும். காசு, பணம் சம்பாரிக்க முடியும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு வந்து என்னன்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன், கேது இருக்கனால உயர் அதிகாரிகள் அவங்களோட பிரச்சனைய உங்க தலையில இறக்கி வைக்கிறது, உங்களையே கோத்து விடுறதுக்குலாம் பார்ப்பாங்க. எத பத்தியுமே யோசிக்காதீங்க. செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனைய அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது. லீவ போட்டுட்டு போயிடுங்க. இல்ல அப்டின்னா, வாக்குமூலம் குடுத்துருவேன். நீங்க தான் மிரட்டணும். ஏன்னா, உங்களுக்கு தான் சூரியனும், கேதுவும் சேர்ந்திருக்கு உங்க ராசியில. அப்ப வந்து என்னன்னா, உங்கள செய்ய வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க.
உதாரணமா பெரிய ஆஃபீசர் லஞ்சம் வாங்கணும்னா, உங்களுடைய ஜிபேவோ அல்லது உங்க மூலியமாவோ வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. நீங்க வாங்கும்போது டக்குன்னு கையும் களவுமா புடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எனக்கு தெரியல நகி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில நீங்க பனிஷ்மென்ட் அனுபவிக்கிற மாரி வந்துரும். அதனால எல்லா விஷயங்கள்லயுமே கவனமாக இருக்கணும். பெரிய மனிதர்களுடைய தலையீடுகள்லாம் வரும். அதே நேரத்துல மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். முடியல அப்படின்னா மெடிக்கல் லீவ் போடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதுதான் சிறந்த உத்தமம். எந்த காரணத்த கொண்டு பிரச்சனைகள்ல போய் சிக்கிக்காதீங்க. கவனமாக இருங்க. ஒரு ஒரு சாதாரண அலட்சியம் அது மிகப்பெரிய லெவல்ல ஆபத்தா போய் முடிஞ்சிரும். அதனால கவனமா இருக்கணும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்ல. சூரியன், கேது இணைவு உங்களுடைய ராசியிலயும், அஷ்டமத்து சனியும் இருக்கனால, இது நல்ல இணைவு கிடையாது. அரசியலுக்கு பொறுத்தவரைக்கும் கவனமாக இருக்கணும். நான் முன்னிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கும் நெறைய பேருக்கு டைம் சரியில்லன்னு சொன்னேன். அரசியல்வாதிகள்லாம் மிகப்பெரிய தலைவர்களே தோல்விய தழுவுனது. அது மன வருத்தமாக இருந்தாலும், எதார்த்தம் அதுதான். ஜோதிட ரீதியா நம்ம சொல்றது. அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கூட வெற்றி வாய்ப்ப அடைஞ்சிருக்க முடியும். அதனால யோசிச்சு செயல்படுங்க. இந்த மாதத்துல வந்து கிரகணம் வருது. இந்த கிரகணம் ஆல்ரெடி வந்திருக்கு. நம்ம ஊருக்கு தெரியலனா கூட, நம்மனால பார்க்க முடியாது. ஆனா கிரகணம், கிரகணம் தான். சூரியன கேது மறைக்கிறது, மறைக்கிறது தான். ஏன்னா உங்க ராசி அதிபதி. அப்போ உங்களுடைய பேரும், புகழும் இன்னும் மங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த பூஜை, புனஸ்காரங்கள்லாம் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய பேரும், புகழும் மங்காம, அடுத்தது தோல்வியிலிருந்து வெற்றிக்கு உண்டான வாய்ப்ப குடுத்துரும். அரசியல்வாதிகள் பரிகாரங்கள், பூஜைகள் இதெல்லாமே பண்ணிக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ட்ட கேட்டுக்கங்க. அது ரொம்ப நல்லது. ம சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு நெறைய பேத்துக்கு வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு உச்சமாயிருக்காரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கவனமாக இருங்க. வெற்றி வாய்ப்பு அப்படியே காலடியில வந்து கிடக்கும். அந்த மாரி பொதுவாவே காசு பணம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறனாலயும், புதன் ஆட்சி உச்சம் பெறதுனாலயும் காசு பணம்லாம் கிடைக்கும். சூரியனும், புதனும் சேர்றதுனால நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா அமைப்புகள் இருக்கு. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நல்ல அற்புத பலன்கள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.